மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒன்றாக இருந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் வாரி வழங்கி கொண்டே தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம். இதில் செவ்வாய், சனி பகவான், ராகு போன்ற பிரிவினை தரக்கூடிய கிரகங்களின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ பதியும் பொழுது கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தில் பிளவானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த பிளவு எப்படி ஏற்படும், எந்த ஒரு நபரால் ஏற்படும், எந்த ஒரு பிரச்சனைகளால் ஏற்படும் என்று ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாது. உங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய மூன்றாவது நபரினால் தேவையில்லாத சர்ம சங்கடங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். அதுவும் இல்லை என்றால் குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டுக்கொண்டு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் அவசரமான முடிவுகள் எடுத்ததால் தேவையில்லாத அவசரமான வார்த்தைகளையும் சில ஈகோவின் காரணமாக இந்த மேஷம் ராசிக்காரங்க ஆரம்பத்தில் எப்பொழுதும் போலவே உங்களுடைய மனைவிகளையோ உங்களுடைய கணவனையோ நீங்கள் எப்பொழுதும் போல பேசிக்கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் காலங்களும் காலச்சக்கரமும் ஒரே நேரத்தில் சுழலாத அளவா, அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த ஒரு நேரத்தில் ஏற்படுவதற்கு அதிகப்படியான விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அனைவரும் பாசமாக இருந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சுயநல காரணியால் உங்களை அழிக்கக்கூடிய சில நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைந்திருப்பார்கள். பச்சை குழந்தையைப் போல ஒன்றாக விளையாடியவர்கள் இன்று முகம் கொடுத்து கூட பேசாமல் தனித்தனி தீவுகளாக பிரிந்து போன அந்த பிளவு தான் உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தையே உலுக்கி எடுத்த ஒரு நாளாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே மாதிரி உங்களால யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்களும் உங்க மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ராசிக்கு 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் மற்றும் மறைமுக போராட்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். வெளி உலகிற்கு நீங்கள் சிரித்த முகத்துடனும் தைரியசாலியாகவும் வலம் வந்தாலும் நள்ளிரவில் படுக்கையில் படுக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஓடும் போராட்டங்கள் ஏராளமாக இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களை ஏமாற்றியவர்கள், இழந்த பணம், உடைந்த உறவுகள், துரோகம் செய்த நண்பர்கள் என எல்லாவற்றையும் நினைத்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் உங்களுக்குள்ளேயே போட்டு புதைத்து மன அழுத்தத்தின் விளிம்பிற்கே செல்லக்கூடிய நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இந்த தனிமை போராட்டம் உன்னை உள்ளுக்குள்ளேயே அரித்து தின்று கொண்டிருக்கக்கூடிய நாளும் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நிச்சயமா இந்த ஒரு நேரம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே மாதிரி நீங்கள் எப்போதும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடக்கூடிய ஒரு நபர்கள். மற்ற நபர்கள் இப்படி இருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் அந்த மேஷம் ராசிக்காரங்களாகிய நீங்கள், அது ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ யாராக இருந்தாலும் சிறு வயதிலிருந்து ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கைக்குள்ள நம்ம முன்னேறி எப்படியாவது சென்றுவிட வேண்டும், நான் இன்னும் உயர வேண்டும், நான் இன்னும் வெற்றி பெற வேண்டும், இந்த ஒரு எண்ணம் தாங்க உங்களை ஓட வைத்து கொண்டே இருந்தது இத்தனை நாட்களும். ஆனால் அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்கள். உங்களுடைய உறவுகளை நீங்க மறந்தே விட்டீங்க. நீங்க வேலை வேலை என்று போகும் பொழுது உங்களுடைய உறவுகளும் சில நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிப்பார்கள். அந்த ஒரு சூழ்நிலை தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டு கொண்டு உங்களுடைய வேலை விஷயத்தினால் சில நபர்களை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அது ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனையாகவே தெரிந்தாலும் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க அதையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள கடந்து விடுவீங்க. நீங்கள் பணம், வளர்ச்சி, அது மட்டுமல்லாம நீங்க நடந்து கொள்ளக்கூடிய ஸ்டேட்டஸ், இதற்காக ஓடிய போது உங்களுடன் இருந்தவர்கள் மெதுவாகவே உங்களை விட்டு விலகி விட்டார்கள். ஒரு நாள் நீங்கள் நின்று பார்த்தீங்க, எல்லாம் கிடைத்திருக்குன்னு. ஆனா அருகில் உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய உண்மை. அந்த நிமிடத்தில் தான் உங்களுக்குள்ள புரியும், வாழ்க்கை ஓட்டம் மட்டும் கிடையாது, அது ஒரு இணைப்பும்னு. வாழ்க்கைக்குள்ள நம்ம எவ்வளவுதான் முன்னேறினாலும் மற்ற நபர்களையும் நம்ம கூடவே வைத்து முன்னேறினோம் அப்படின்னா வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள புரிய வைக்கும். இதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இது நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு
சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் உண்டாகி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு இந்த ஒரு நேரத்தில் வேண்டும். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அதுவும் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போதுமே முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடக்கூடிய நபர்கள், நான் இன்னும் உயர வேண்டும், நான் இன்னும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களை ஓட வைத்து கொண்டு இத்தனை நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு விஷயத்திற்கும் நிச்சயமா கொண்டு வந்து கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. எனவே உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் உங்களுடைய பாரத்தை போட்டு ஓடி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக தேடி வரக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இப்பொழுது உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்க போகிறார். சக்தி, ஒரு தெளிவான முடிவுகள், இது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை எதை நோக்கி கொண்டு போகணும் என்கிற ஒரு ஐடியாவையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள தேடி கொடுப்பார். உங்களின் முடிவு எடுக்கக்கூடிய தைரியமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல வெற்றியானது கிடைக்கும். இது மெதுவாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போவது கிடையாது. இது மிகப்பெரிய அளவுல உடனே நடந்து உடனே உங்க வாழ்க்கைக்குள்ள மாற்றங்களை தேடி கொடுக்க அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். விதி உங்க வாழ்க்கையில புதிய பாதையை திறந்து கொடுக்கும். விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். உங்களுடைய கடந்த கால தீய வினைகள் யாவும் அனுபவித்து தீர்ந்துவிட்டால் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு புதிய ஒளிமயமான பாதையை நிச்சயமாக வகுத்து கொடுக்கும். இதுவரை நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனி யாரை நம்ப வேண்டும், யாரை ஒதுக்க வேண்டும் என்ற தெளிவு உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக பிறக்கும். விதி உங்களை மிக சரியான மனிதர்களிடமும் மிக சரியான நல் வாய்ப்புகளிடமும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உங்களுடைய வாழ்வின் 2ஆம் அத்தியாயம் வெற்றிகரமான ஒரு சகாப்தமாக இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக எழுதப்படும். அந்த அளவுக்கு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. மனதில் நினைத்த ஆசைகள் இப்பொழுது அதுவும் உங்க மனதுக்குள்ள கிடைக்கும். மேஷம் ராசி நேயர்களை 11ஆம் வீடான விருப்ப நிவர்த்தி ஸ்தானம் உச்ச பலம் பெறுவதால் உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த நியாயமான ஆசைகளும் பிரார்த்தனைகளும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.